மட்டக்களப்பு மாநகர சபையின் 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தற்பொழுது இந்த அமிர்தகளி மற்றும் பிராய்மடு வட்டாரத்தை ஒன்றாக இணைக்கின்ற வீதியாகவும், திராய்மடுவில் இருக்கிற முருகனாலயம், அதேபோன்று திராய்மடுவில் தற்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு செல்லுகின்ற பிரதான வீதியான இந்த வீதி தற்பொழுது புனரமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வட்டாரத்துக்கான கௌரவ உறுப்பினர் அருணன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும், இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள், அதேபோன்று இந்த பிரதேசத்தை, இந்த வீதியை அணுகுகின்றவர்கள் எல்லோரும் கொடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த வீதியானது அகலமாக்கப்பட்டு, அதாவது குன்று குழியுமாக இருக்கிற இந்த இடங்களெல்லாம் சீர் செய்யப்பட்டு புனரமைக்கின்ற வேலைப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 2 மில்லியன் ரூபாய் செலவிலே 500 மீட்டர் தூரமான இந்த வீதியானது புனரமைக்கும் பணியை எமது மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் மாநகர சபையின் தொழில்நுட்ப அத்தியட்சகர் உள்ளிட்ட வேலையாட்கள் எல்லோரும் இணைந்து இந்த மிகவும் பிரயோசனமிக்க வேலை திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதேபோன்று நாங்கள் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வேலைகளை செய்கின்ற போதிலும் 2026 ஆண்டுக்கான வேலை திட்டங்களும் குறிப்பிட்ட அந்த பிரதேச மக்கள், அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய வட்டார உறுப்பினர்கள் அவர்களின் வேண்டுகோள் கருதி அந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் தினம் பாவிக்கின்ற இந்த முருகன் கோயில் வீதியானது கடந்த 3-4 வருடங்களுக்கு மேலாக கவனிப்பாதற்கு கிடந்த இந்த நிலையிலே நமது மாநகர சபையின் ஏற்பாட்டில் நமது வட்டார உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட ஆணையாளர் உள்ளிட்ட குழுவினர் இந்த வீதியினை பார்வையிட்டு இதற்கான புனரமைப்பு வேலைகளை இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த வீதி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வீதி தற்பொழுது முதற்கட்டமாக 500 மீட்டர் வரை போடுவதற்காக தயாராக இருக்கிறது. எஞ்சிய வேலைகளையும் நாங்கள் எங்களுடைய மாநகர சபையின் ஏற்பாட்டுதலின் அடிப்படையில் செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த வகையில் இந்த வீதியிலே பயணிக்கின்ற அனைத்து மக்கள் கிட்டத்தட்ட 3 பாடசாலைகள், 4 ஆலயங்கள், 2 தாய் சேவை நிலையங்கள், இவ்வாறு தினம் மிகவும் எங்களுடைய மக்கள் பாவிக்கின்ற 7 கடைகள், தனியார் கடைகள் இந்த வீதியில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட அதிகமானவர்கள் மீனவர்கள் இந்த வீதிகளை பாவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய திராய்மடு பகுதியில் இருக்கின்ற கச்சேரிக்கான ஊழியர்கள், அரச ஊழியர்கள் தினம் இந்த வீதியால் தான் பயணிக்கிறார்கள். ஆகவே இந்த வீதியினை செய்வது மிகவும் காத்திரமான ஒரு பணி. மிக முக்கியமாக மிகவும் இந்த காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பணியினை மேற்கொண்டிருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட சபையினருக்கும் அரச ஊழியர்களுக்கும் எங்களுடைய வட்டார உறுப்பினர் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும், இந்த ஊழியர்களுக்கும் எங்களுடைய பிரதேசம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.